ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனலில் வந்து எப்போவுமே வந்து படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தோட ரிவ்யூ பார்ப்போம். ஸோ இந்த வாரம் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தை வந்து நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ அதனால் அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட பேர் என்னன்னு பார்க்குறப்ப வந்து படத்தோட பேர் வந்து ஃபயர். பேருக்கு ஏற்ற மாதிரி படமும் வந்து ஃபயராக இருக்குது. இந்த படம் வந்து பிப்ரவரி 14 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, படம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப இன்டென்ஸாக நம்ம வந்து என்ன சொல்ற நெய்ட் பைலிங் சீட்டில் வந்து உட்கார வச்சிருக்கோம். அட் சேம் டைம் வந்து அப்படின்னா இவ்வளோ பேச படத்தோட கதை என்னடா இருக்கும் அப்படின்னு கேட்குறப்ப வந்து படத்தோட கதை வந்து ரியல் இன்சிடென்ட்டை வந்து பேஸ் பண்ண கதை. அது நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம காசி நாகர்கோயில் அந்த இஷ்யூ, அவர் என்ன பண்ணார், எதனால் வந்து அவர் ஜெயிலில் போட்டாங்க, அந்த இஷ்யூ உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இஷ்யூ வந்து பேஸ் லைனாக வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காங்க. அந்த கதையிலையும் வந்து என்ன கருத்து சொல்ல போகிறாங்கன்னா, பெண்கள் வந்து எப்படி வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து மைய கருத்தாக வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து யார் யார் நடிச்சிருக்காங்க பார்க்குறப்ப வந்து பாலாஜி முருகதாஸ், ரக்ஷிதா, அதுக்கப்புறம் வந்து காயத்ரி, அதுக்கப்புறம் சாந்தினி சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். ஸோ ஒரு ஹீரோ, பல ஹீரோயின். ஸோ படத்தோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறப்பையும் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி கில்மாவா நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அந்த சேம் டைம் படத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு பார்க்குறப்ப செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் எங்கேயுமே வந்து படத்தோட அந்த கருத்தையும் இல்லை அந்த மையக்கருவை வந்து தாண்டி படம் ட்ராவல் ஆகலை. அந்த விஷயங்கள் என்னதான் இருந்தாலும் படத்தை என்ன சொல்ல வராங்களோ அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன படத்தை சொல்ல வராங்கன்னு பார்க்குறப்ப வந்து படத்தில் வந்து நான் சொன்ன அந்த சேம் அந்த காசி கேரக்டர். ஸோ படத்தில் வந்து நம்ம பிளே பாயாக வந்து நம்ம வந்து பாலாஜி வந்து முருகதாஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து காணாம போயிறாரு. அவர் காணாம போனதுக்கப்புறம் அவர் ஏன் காணாம போன சொல்லிட்டு ஒரு போலீஸ் வந்து விசாரிக்காரு. அவர் யார் பண்ணிருக்காரு, போலீஸ் யார் பண்ணிருக்காரு, ஜேஎஸ்கே சதீஷ் அவர் தான் போலீஸ் பண்ணிருக்காரு. அந்த சேம் டைம் அவர் தான் இந்த படத்தோட டைரக்டரும் கூட. ஸோ அவர் வந்து இந்த பாலாஜி முருகதாஸ் ஏன் காணாம விசாரிக்க ஆரம்பிக்காரு. அவர் விசாரிக்க ஆரம்பிக்கப்ப நிறைய பொண்ணுங்களோட லைஃப்ல வந்து டிராவல் ஆகுது. ஸோ அவங்க வாழ்க்கையில பாலாஜி முருகதாஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றான்னு சொல்லிட்டு அப்படியே டிராவல் பண்ணிட்டு டுவோர்ட்ஸ் எண்ட்ல பாலாஜி முருகதாஸ்க்கு என்ன ஆச்சு, அது யாருனால ஆச்சுன்ற விஷயம் வந்து ரிவீல் பண்றப்ப இந்த படத்துல வந்து அந்த மையக்கருத்தான ஒரு கருத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடிச்சவங்க எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்குறப்ப பாலாஜி முருகதாஸ் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அட் சேம் டைம் வந்து மனுஷன் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லா வாழ்ந்திருக்கான்னு சொல்ல முடியும். வாழ்ந்திருக்கான்னு சொல்லலாம், மேபி இல்லாமல் இருக்கலாம். மேபி அதுக்கப்புறம் வந்து படத்தில் வந்து நடித்த மற்ற ஆக்டர்ஸ்லாம் வந்து அந்த ரோலுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் படத்தோட மியூசிக் ஸ்கோர் எப்படின்னு பார்க்குறப்ப வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த தேவையான அளவை வந்து கரெக்டான அளவில் வந்து இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. படத்தோட மியூசிக்கோ இல்லை வந்து படம் எங்கேயுமே டிவிஷன் ஆகாமல் கரெக்டான லெவலில் கரெக்டான ரேஷியோ எடுக்கனால படத்தை நம்ம வந்து பார்க்குறப்ப அது இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாகவும் இன்னும் கொஞ்சம் என்கேஜ் பண்ணுது. இதை தவிர்த்து வந்து படமாக வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, எந்த இது கருத்து சொல்கிற படமா இல்லை வந்து கிரைம்ல அப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்கறப்ப நீங்கள் படம் பார்க்குறப்ப படத்தை என்ன ஆகிக்கணும் ஒரு கேள்வியோடய நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போவீங்க. படம் முடிகிறப்ப அந்த கேள்விக்கான பதிலும் கிடைச்சு அட் சேம் டைம் இந்த படத்தை என்ன சொல்ல வராங்களோ அதுவும் தெளிவாக நமக்கு வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த படம் வந்து வர பிப்ரவரி 14 வந்து ரிலீஸ் ஆகுது. இவ்வளோ நேரம் மூச்சு விட்டு பேசுனால வந்து படத்தை வந்து இந்தலே போதும்பா அப்படின்னு நினச்சிடாதீங்க. படத்தை போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள்.